عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சியில நாம் எல்லாம் திரளாக குழுமி இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய வானவர்களை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புவது ஆகிய தலைப்புகளை பற்றி முழுமையாக அறிந்துவிட்டு இறுதி நாளை நம்புவது என்ற தலைப்பின் ஒரு பகுதியை நாம் இதுவரை அறிந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக உள்ள செய்திகளை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இரண்டாவது சூர் ஊதியவுடனே அனைவரும், உலகத்தில் உள்ள அனைவருமே ஒன்று திரட்டப்பட்டு விடுவார்கள். ஒரு சூர் ஊதினவுடனே அழிக்கப்படுவார்கள். இன்னொரு சூர் ஊதினவுடனே உடனடியாக எல்லாரும் ஒன்று திரட்டப்பட்டு விடுவார்கள். இப்படி ஒன்று திரட்டப்படுவது மனிதர்கள் மட்டும்தான் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று நினைக்கக்கூடாது. முதல்ல வழங்க வேண்டியது எல்லா ஜீவராசிகளும் உயிர்ப்பிக்கப்படும். மனிதர்கள் மட்டும்தான் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவாங்க, ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாம் உயிர்ப்பிக்கப்படாது என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒமானின் தாபத்தின் பில் அருளி ஒலா தாயிரின் யதீரு பி ஜனாஹிஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும் மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன் சும்ம இலா ரப்பிஹிம் யஹ்ஷரூன். 6வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இந்த பூமியிலே ஊர்ந்து திரிகிற எந்த ஊர்வனமாக இருந்தாலும் சரி, ஆகாயத்திலே பறந்து திரிகின்ற எந்த பறவையாக இருந்தாலும் சரி, அவையும் உங்களைப் போல சமுதாயங்கள் தான். இந்த பதிவேட்டில எந்த ஒன்றையும் நாம் விட்டு வைக்கவில்லை. அனைவரும் தன்னுடைய இறைவனிடத்திலே ஒன்று நிறுத்தப்படுவார்கள். அதாவது உயிரினங்கள் பூரா, எல்லா உயிரினங்களையும் எல்லா பறவை இனங்களையும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும், ஒன்று நிறுத்தப்படுவார்கள், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று 6வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரத்து தக்வீர்ல 81வது சூறாவுல 5வது வசனத்துல இதழ் உஹூசு ஹுசிரத், கால்நடைகள் எல்லாம், மிருகங்கள் எல்லாம், வன விலங்குகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும் என்று சொல்வதை நேற்றைய தினம் கூட நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷனை எழுப்புற மாதிரியே எல்லா ஜீவராசிகளையும் எழுப்புகிறார். இந்த ஆடு மாடுகள் எழுப்பு என்ன செய்கிறது? நமக்கு சொர்க்கம் இருக்கு, நிறைய இருக்குது. இந்த ஆடு மாடு கலவை காக்கா குருவிலாம் எழுப்பி அதை உயிர் கொடுத்து என்ன செய்வது என்று கேட்டால், அவற்றுக்கு இடையிலையும் சில கணக்குகள் இருக்கும். ஒரு மாடு பலமான ஒரு மாடு, பலம் குறைந்த மாடு 4 பேரும் ஒட்டி இருக்கும். அவற்றுக்கு இந்த உலகத்தில் நீதிமன்றம் கிடையாது, அதுக்கு வழக்கு கிடையாது, எந்த நீதியும் கிடைக்காது. ஒரு மாடு இன்னொரு மாடு முட்டிச்சுன்னா அதுக்காக கேஸ் போட முடியுமா? அதுக்காண்டி ஜெயில் உண்டா? அதுக்காண்டி ஏதாவது கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, தண்டனை உண்டான ஒண்ணுமே கிடையாது. அப்போ வலிமையாக உள்ள உயிரினங்கள் வலிமை குன்றிய உயிரினங்களுக்கு எதிராக அநீதி இழைத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் இப்ப அல்லாது எல்லாத்தையும் நீதி வழங்கணும்ல. இந்த ஜீவன்களுக்கும் அல்லாஹ் நீதி வழங்கும். அங்கு நீதி கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நீதி வழங்குவானா? ஏன் இதையெல்லாம் ஒன்று வைக்கணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 4679வது ஹதீஸ்ல சொல்றாங்க, லக்கு அத்துன்னல் ஹுகூக இலா அஹ்லிஹா யௌமுல் கியாமா, கியாமத் நாளையில நீங்கள் யாரிடமெல்லாம் நீங்கள் கடன் பெற்றிருக்கிறீர்களோ அந்த உரிமைகளை அவர்களிடத்திலே வழங்குகிற நிலைமை ஏற்படும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், கொம்பு இல்லாத ஆட்டுக்காக கொம்புள்ள ஆட்டிலிருந்து கணக்கு தீர்க்கப்படும். கொம்பு இல்லாத ஒரு ஆடு, கொம்பு உள்ள ஒரு ஆடு, கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டி பிடிச்சு, அப்ப அதுக்கு கணக்கு தீர்த்து, நீ இப்ப முட்டு, உனக்கு 8 தடவை அந்த ஆடு முட்டுச்சுல, நீ இப்ப முட்டுன்னு சொல்லி அல்லாஹ் அதனுடைய இந்த பாதிப்புக்கு நியாயம் வழங்குறதுக்காக இதெல்லாம் உயிராக்கலாம். அதோட முடிஞ்சு வச்சு கணக்கு. சொற்க வரான் கிடையாது, அவை மறுபடியும் அவை அழிக்கப்பட்டுவிடும். ஆனால் அதுக்கு என்ன இல்லை, நமக்கு எல்லாம் நீதி வழங்கப்பட்டுச்சு. இந்த உலகத்தில் என்னென்ன நமக்கு நடந்துச்சோ
அதற்கெல்லாம் நீதி கிடைச்சி நம்புவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உயிரினங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கலாம். அதே மாதிரி மனிதர்கள் எழுப்பப்படுற மாதிரியே ஜின்களும் கூட எழுப்பப்படுவார்கள். மறுமை நாள் இந்த மனுஷர்ல சூறு ஊறின உடனே மனுஷன் மட்டும் எந்திரிக்க மாட்டான். பறவைகள்லாம் பறந்து வரும், உயிரினங்கள் எல்லாம் எறும்புல இருந்து ஈல இருந்து எல்லாம் எந்திரிச்சு வரும். அதே மாதிரி ஜின்களும் எழுப்பப்படுவார்கள். ஜின்கள் எழுப்பப்படுறது நம்ம மாறிய, அதாவது சொர்க்கமோ நரகத்தையோ பெறுவதற்காக வேண்டி ஜின்கள் எழுப்பப்படும். அதே சூறாவில் 6வது சூறாவில் 128வது வசனத்தில் எல்லாம் சொன்னார், ஜமியான், அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி யா மாசரல் ஜின், ஜின் கூட்டமே அல்லாஹ் கேட்பானா, அனைவரையும் ஒன்று திரட்டி ஜின் கூட்டமே இன்சி, நீங்கள் மனிதர்களிடமிருந்து ரொம்ப அதிகமான ஒரு பயன்களை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஜின்ன கூட்டம் எல்லாம் விசாரிக்கிறான். அப்ப ஜின்களையும் எழுப்புவேன் என்பதை இந்த 6:128 வசனத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 6:130வது வசனத்திலையும் அதே சூறாவில் இந்த வசனம் தள்ளி யா மாசரல் ஜின் ஒல்லின், மனித ஜின் கூட்டமே உங்களை சேர்ந்த தூதர்கள் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான்னு சொன்னா அப்ப ஜின்களை எழுப்புறான்னு அர்த்தம். மனுஷனை எழுப்புற மாதிரியே ஜின்களையும் அல்லாஹ் எழுப்புகிறான், உயிரினங்களை எழுப்புகிறான். அதே மாதிரி செய்தாக கூட அல்லாஹ் எழுப்பான். செய்தார்கான அவன் எவ்வளவு கூட பண்ணிருப்பான், அவனும் திருப்பி எந்திரிச்சு அவனை நரகத்தில் போறணும்ல, செய்தாலே எல்லாம் எழுப்புவாங்க. ரப்பிக்க உமது இறைவன் மீது ஆணை நகசுரண்டாகும், அவர்களையும் நாம் திரும்ப எழுப்புவோம், செய்தான்களையும் திரும்ப எழுப்புவோம். திரும்ப எழுப்புவோம் என்பதிலிருந்து செய்தான் அழிஞ்சிருவான்னு வழங்குது. முதல் சூர்ல அழிஞ்சதான் எழுப்ப முடியும். முதல் சூரம் ஓடும்போது செய்தான் அழிஞ்சு போயிடுவான், அவனையும் திரும்பி நாங்கள் எழுப்புவோம், எல்லாரும் திரும்ப நடந்தது செய்தான்களையும் எழுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம இந்த 2வது சூர் ஊதப்பட்ட உடனே எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ் உயிரின்றி இதெல்லாம் படைச்சானோ, இந்த மாதிரி மரம் மட்டவன்னா எந்திரிக்காது. எதுக்கெல்லாம் அல்லாஹ் தாபத்தாக ஊர்வனமாக படைத்திருக்கிறானோ அல்லது பறவையினமாக படைத்திருக்கிறானோ எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி அதற்கெல்லாம் கணக்குகள் இருக்குமையானால் அதை தீர்த்துட்டு முடிச்சிருவான். மனிதனின் கூட்டத்துக்கு மட்டும்தான் வேற மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பான். இது அல்லாஹ் எதையெல்லாம் எழுப்புவாங்கிற விவரம். சரி, நம்மளை எழுப்புறான்ல, எழுப்பும் போது எந்த மாதிரி நம்மளை எழுப்புவான், எழுப்பக்கூடிய நேரத்தில் நம்மளை எந்த மாதிரி எழுப்புவான் அப்படின்னு கேட்டா அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லிக்கிறான்னா, உருளு அலா ரப்பிக்க சப்பா லக்கத் ஜிஅ்துமூனா கமா கலக்னாக்கும் அவ்வள மர்ரா, அதாவது உங்களை முதல்ல நாம் படைத்தோமே அந்த மாதிரி நீங்கள் இப்போது நம்மிடத்தில் வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். எப்படி எழுப்புவான்னு சொல்லாம அல்லாஹ் வேற வார்த்தையை போட்டு சொல்றான். நீங்கள் நம்மிடத்தில் இப்ப வந்திருக்கிறீர்கள், அல்லாஹ் எல்லாத்தையும் எழுப்பி வச்சுக்கிட்டு மனிதர்கள்ட்ட பேசுறான். குர்ஆன்ல உள்ள வசனம் என்ன பேசுறாங்க? 18வது சூறாவுல 48வது வசனத்துல கருப்புல அல்லாஹ் சொல்றான், உருளு அலா ரப்பிக்க சஃபா, எல்லோரும் அணி அணியாக இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். எல்லாம் அணி அணியா நிறுத்தப்பட்டுருவாங்க. சப்பு சப்பா, சும்மா கண்ணாபிலான கூட்டமா கூடி நிக்க இயலாது. அணி மிலிட்டரி மேல எல்லாம் அனுப்பி வச்சிருப்பான். சப்பு சப்பாக நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்பட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவான், லக்கத் ஜிஅ்துமூனா, நம்மிடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்கள், கமா கலக்னாக்கும் அவ்வள மர்ரா, முதல்ல உங்களை படைச்சோமே படைச்ச மாதிரி வந்திருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதே மாதிரி 7:29 சொன்னா கமா பதாக்கும் தஊதுன், ஆறாப்புல 29வது வசனத்துல கமா பதாக்கும் தஊதுன், எப்படி நீங்கள் தோங்கினீர்களோ, உங்களுடைய பிறப்பை எப்படி தோங்கினீர்களோ அப்படியே நம்ம இடத்துல வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றான். இது என்ன விளக்கம் கேட்டா, படைச்ச மாதிரியே வந்துட்டீங்கன்னு சொன்னா, நம்ம பிறக்கும் போது யாரும் ஆடை உடுத்து பிறக்கிறது இல்லை, சட்டம் உடுத்து பிறக்கிறோமா, யாராச்சும் வெட்டி பொருட்டா பிறக்கிறோமா, ஒண்ணும் இல்லை. அப்ப ஒண்ணும் இல்லாதவர்களை அத்தனை பிறக்கிறோம். இந்த மாதிரி தான் எழுப்பப்படுவோம். இடையில பச்சனா பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே, இது இடையில நடக்கிற சமாச்சாரம். பிறக்கும்போது பண்ணியா இருந்துச்சு, கத்தனாவெல்லாம் செய்யப்பட்டிருக்காங்க. எழுப்பப்படும் போது எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி எழுப்பப்படுவோம் என்று கேட்டா, பிறக்கும் போது இருந்த மாதிரி, அதுக்காக சின்ன பிள்ளையா எழுப்போன்னு அர்த்தம் இல்லை, சின்ன குழந்தையான்னு அர்த்தம் இல்லை. அது என்ன ஹதீஸ்ல என்ன வழக்கம் வருது என்று கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரி நிறைய இடத்துல வருது. ஒரு ஹதீஸ் 6527 நீங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6527, 6525 பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல குத்பா ஓதும்போது சொன்னார்கள், இன்னக்கும் முலாக்குல்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள்,
எப்படி சந்திப்பீர்கள்னா குஃபாத்தன், குஃபாத்தன்னா காலில் செருப்பு அணியாதவர்களாக, செருப்பு வந்துட மாட்டாங்க, காலுக்கும் செருப்பு கிடையாது. உராத்தன் முழு நிர்வாணமாக, எல்லாம் அல்லாஹ் முன்னாடி எப்படி நிற்போம், எல்லாம் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிற்போம், யாருக்கும் ஆடை இருக்காது ஒருத்தருக்கும். அதே மாதிரி ஊழன், அதாவது கத்னா செய்யப்படாதவர்களாக, கத்னா செய்யப்படாத நிலையில் அப்படிதான் பிறந்தோம், கத்னாவும் செய்யப்பட்டிருக்காது, சட்டை வெட்டியும் இருக்காது, காலுக்கும் செருப்பு இருக்காது. இப்படித்தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று மிம்பரில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று 6525வது ஹதீஸில் இருக்கிறது. இதை சொன்ன உடனே அது எப்படி இதுமா இருக்குங்க நினைக்கிறீங்க, அது ஒருத்தர் பாத்துக்கிறாங்களே, அது நல்லா இருக்காது நினைக்கிறீங்க. ஆயிஷாவை கேட்டுப்படுறாங்க ரசூலுல்லாஹ், நீங்க நினைக்கிறத சிரிக்கிறீங்க, நிறைய பேர் சிரிச்சுக்கிறது சொன்னோட அது எப்படி நிர்வாணமா நிற்கிறது, நல்லா இருக்காது நினைக்கிறீங்கல்ல. இதே மாதிரி ஆயிஷா நாயகி நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அர்ரிஜாலு வன்னிசாவு எல்லோரும் பாலுமிலா பாலும், ஆம்பளை பொம்பளையா நிச்சயமா ஒருத்தருக்கு பார்த்துருவாங்களே, எல்லாம் நிர்வாணமா இருந்தா ஆம்பளையா நின்றாலும் பரவாயில்லைன்றலாம், பொம்பளை இருந்தாலும் பரவாயில்லைன்றலாம், ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு ஒருத்தருக்கு பார்த்துருவாங்களே அப்படின்னு ஆயிஷா நாயகி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் அம்ரு அஷத்து மின் அய்யஹும்மஹும் லாக்க, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அவங்க லேசான ஒரு நிலையை நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அங்க இருக்கிற அந்த பதட்டத்திலையும் பீதியிலையும் அந்த திடுக்கத்திலையும் என்னாவமோ ஏதாவமோங்கிறதுலையும் அதெல்லாம் பார்த்துட்டு மாவட்டம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியான ஒரு சிந்தனத்துல வராது. எந்த நிர்வாணமா இருந்தா அது நிர்வாணமா இருக்கிற மாதிரி நமக்கு வராது, என்ன ஆகும் போகுது நமக்கு, பிழைக்குமா இல்லையா, கொஸ்டின்ல தேர்வுமா தேர மாட்டாமா, அப்படிப்பட்ட ஈடுபட்டிருக்கிறவன் இதெல்லாம் சிந்திப்பானா அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்ப உங்களை ஒரு 10 பேர் என்ன செய்யறாங்க, கட்சி எடுத்துட்டு வரைக்கும் போறாங்க, கொள்றதுக்காக வேண்டி பயங்கரமா 1000 பண்ணிட்டு இருக்காங்க, வேட்டி வந்துருச்சு, அதை பத்தி நினைக்கலாம் நீங்க புகழிட்டு இருப்பீங்க. இப்ப என்ன பிரச்சனை, வேட்டிய பாட்டினா கொண்டு வருவாங்க. அப்ப சாவுணவை நடத்திக்கிட்டு வரும்போது யாராச்சும் வேட்டி கொண்டாப்பானா, அதை தாண்டின நிலைவாங்க அங்க இருக்கிற என்னன்னு கேட்டா அந்த கொடூரங்கள் என்னன்னு வருது ஹதீஸ்ல, அது எப்படிப்பட்ட நாளா இருக்கு சகஜமா நிப்பாட்டி விசாரிக்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, பின்னாடி வருவது அது எந்த மாதிரியான நிலையில நம்மளால நிப்போம்னு பார்த்தா இதுல நிர்வாணமா நிக்கிறோமா, நம்ம நிர்வாணமா இருக்கிறோமா, அவன் நிர்வாணமா, அதை பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டான். அவன் எல்லாருடைய நினைப்ப நப்சி நப்சி எல்லாம் என்ன காப்பாத்துரு, என்னை காப்பாற்றினாங்கிறது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்குமே தவிர வேறு சிந்தனை இருக்காது என்று நமக்கு ஏற்படுகிற சந்தேகம் ஆயிஷா நாய்க்கு ஏற்பட்டு ரசூலுல்லாஹி கேட்டு அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க. இது புகாரில 6527வது ஹதீஸ், இந்த விளக்கத்தில் நீங்க பார்க்கலாம். அப்ப இது இந்த மாதிரி நம்ம எழுப்பப்படும் பொழுது இந்த குற்றம் செஞ்சவனுக்கும் குற்றம் செய்யாத இந்த உலகத்துல நம்ம பல கலர்ல எல்லாம் படைச்சிருக்கிறோம். கருப்பா உள்ளவன் இருக்கிறான், வெள்ளையா உள்ளவன் இருக்கிறான், ஆரஞ்சு கலர்ல இருக்கிறான், எழுத்து கலர்ல இருக்கிறான், மண் நிறத்துல இருக்கிறான், கோதுமை கலர்ல இருக்கிறான். நம்ம என்னமோ 2-3 கலர் நினைக்கிறோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். எனக்கு ஒரே மாதிரி எதுவுமே கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருந்துட்டு இங்க இருக்கிற ஆட்கள்ல ஒரே கலர்ல உள்ள 2 பேர் கிடையாது. அது சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. நம்ம வகைப்படுத்துறதுக்காக ஒரு பழைய ஒன்னா சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் கருப்பு இதெல்லாம் சிறப்புன்னு 2 பிரிச்சுக்கிறமே தவிர சிறப்புக்குள்ள 1000 சிறப்பு இருக்குது, கருப்புக்குள்ள 1,00,000 கருப்பு இருக்குது. இப்படி எல்லாம் வெரைட்டியா எல்லாம் படைச்சிருக்கிறோம். இது உயர்வு தாழ்வுக்கு படைக்கல. இந்த உலகத்துல உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்காக இந்த மாதிரி தோற்றத்தால் கரலன்னு சொல்லிவிட்டான். அங்க எழுப்பப்படும் பொழுதே ஒரு கலரை கொடுப்பான்ல, அதை தெரிஞ்சுக்கலாம், இது தேரும் இது தேராது. ஒவ்வொரு நேரமா இல்ல காட்டுறான். எப்படி காட்டுறான்னு கேட்டா, அந்த குற்றம் புரிந்தாங்க பாருங்க, குற்றம் புரிந்தவர்களை நீல நிற கண்ணுடையவர்களாக நாம எழுப்புவோம். 20:102 தகவலை சொல்றோம். யோம இன்பகுதி சூரி முஜிரிமீன யோம இருக்கா, முஜிரிமீன்களை குற்றவாளிகளை அந்த கண்ணை பார்த்தவன ஒரு மாதிரி நீல கலர் ப்ளூ கலர் கண்ணை பார்த்தோன்னா எல்லாம் மேப்படையெல்லாம் குற்றம் புரிஞ்சா இருக்க, நரகத்துக்கு போற ஆளுக்கு தெரிகிற மாதிரி எல்லாம் நிச்சயமா எழுப்பிடுவான். அந்த மாதிரியான ஒரு நிலையை எல்லாம் உண்டாக்குவான். இது போக சில பேருக்கு கொஞ்சம் விதிவிலக்காக நல்ல காது இருக்கும், நல்ல கண் இருக்கும், நல்ல வாய் இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்திருப்பான். ஆனால் சத்தியத்தை கேட்டிருக்க மாட்டான், சத்தியத்தை பேசியிருக்க மாட்டான். அந்த மாதிரியாக வாழ்ந்தவனை அதுக்கு ஒரு அடையாளமாக குருடர்களாக சிலர் எழுப்புவான்ல, அது பனிஷ்மெண்ட். அது
எல்லாரையும் அவர்களுடைய இயற்கையான தன்மையில் எல்லாம் எழுப்பிவிட்டாலும் கூட சில பேரை கண்ணற்றவர்களாக அந்த எழுப்புவான். எழுப்பு காட்டும் போது கண் இல்லாம எழுப்புவான். அது யாரையெல்லாம் அப்படி எழுப்புவான்னு கேட்டா 17:97 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒமை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டானோ அவன் தான் நேர்வழி பெற்றவன். ஒமை யுவில், யாருக்கு அல்லாஹ் தவறான பாதையை விட்டுவிட்டானோ பலன் தஜிதலகும் அவுலியாக நின்று, அவனை என்று வேறு காவலர்களை பாதுகாவலர்களை அவனுக்கு நீங்கள் காண மாட்டீர்கள். யௌமல் கியாமா, வழிகேட்டில் சென்றவர்களை கியாமத்து நாளையில நாம எழுப்புவோம். எப்படி எழுப்புவோம் கேட்டா, அலா உஜூஹிஹிம் உம்யன் வ புக்மன் வ சும்மன், கூடர்களாக அதே மாதிரி ஊமையர்களாக செவிடர்களாக எழுப்புவோம். அப்ப கண்ணு நீளமாக இருக்கும், பார்க்காத அர்த்தம். கண்ணு புழு கலரா இருக்கு, ஆனா அது என்ன இருக்காது, குற்றவாளிகள் எழுப்புங்கிறான்ல, கலவையும் புழுவா மாற்றி அதே இடத்துல பார்க்குமாண்டா பார்க்காது. அப்ப கூட்டு பயிரா எழுப்பணும் அல்ல. இந்த குற்றவாளிகளை எழுப்பும் பொழுது பிறகு தண்டனை உணர்வதற்காக வேண்டி எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பான். தண்டனை உணர்வதற்காக வேண்டி கண்ணு இருந்தா தானே தண்டனை உணர முடியும், காது இருந்தா தானே ஒருத்தன் போடுற கத்து இன்னொருத்தருக்கு வழங்கும்ல, அப்பதான் அனுபவிக்க முடியும். இது எழுப்பும் போது ஒரு அடையாளம். எழுப்பும்போது மகசேர்ங்கிற அந்த மைதானத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் பிந்தி சொர்க்கம் நடக்க வேண்டாம் விஷயம். எழுப்புனோட நடக்கிற காட்சி என்னன்னு கேட்டா, நமக்கு பிந்தி பட்டாரை இதுல இருந்து எல்லாமே எல்லாம் தரப்போறோம். ஆனா எழுப்பும் நிர்வாணமா இருப்போம். அது எப்படி நிர்வாணமா எழுப்பி விட்டு நமக்கு எல்லா ஆடைகளையும் பின்னாடி தரப்போகிறானோ அதே மாதிரி குற்றவாளிகளை ஊமையர்களாக கூடர்களாக செவிடர்களாக என்ன செய்வான் அல்ல, எழுப்பும் போது எழுப்பிடுவான். அதே மாதிரி இன்னொரு சூறாவில் எல்லாம் சொல்லி காட்டுறான். தாகாவில் தான் 20:126 ஒமன் ஆரல் அன்றிக்கிரி, யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறானோ அல்ல சொல்றான், யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறானோ இன்னளவு மகிஷத்தல்லன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. யௌமல் கியாமத்தி, ஆமா கியாமத்து நாளையில அவனை குருடனாக நாம் எழுப்புவோம். கியாமத்து நாளில் எப்படி எழுப்புவோம்னா குருடனா எழுப்புவோம். எழுப்புவோம்னா காலம் கேட்பான், ரப்பிலிம ஹசர்தனி, ஆமா அவனால கேட்கிறான், அல்ல கேட்க வைக்கிறான். அப்படி அவனா திமிராக பேசவே இல்லாது, அல்லாவா அவனை கேட்க வைக்கிறான். அவனுக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டி அவன் கேட்கிறான், ரப்பிலிம ஹசர்தனி, ஆமா என்னை ஏன் நீ குருடனாக நீ எழுப்பினாய், கடுப்புட்டு பசீரா, நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன், உலகத்தில் இருக்கும் பொழுது நான் பார்வையோட தான் இருந்தேன், எதுக்கு என்னை குருடனாக நீ எழுப்பினாய் என்று அவன் கேட்பான். அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக்கு, அப்படித்தானே எழுப்புவேன், கதாலிக்கு அப்படித்தானே இருக்கும், அப்படித்தான் எழுப்புவேன். ஏன் அப்படி எழுப்புவேன் கேட்டா, அத்தத்துக்கு ஆயாச்சுனா நம்முடைய வசனங்கள் உன்னிடத்தில் தேடி வந்தன, நசீதகா அதை நீ அலட்சியப்படுத்தினால், கதாலிக்கல் யோமத்துன்சா அதுபோல்தான் இன்றைக்கு நீ அலட்சியப்படுத்தப்படுகிறாய் என்று அல்லாஹ் அந்த நியாய தீர்ப்பு நாளில் சொல்லுவான் என்று 20வது அத்தியாயத்தில் 124, 125, 126 ஆகிய 3 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப இதெல்லாம் மனுஷனை எழுப்புறான், ஜின்களை எழுப்புறான், சைத்தான்களை எழுப்புறான், உயிரினங்களை எழுப்புறான். நல்லவர்களா இருந்தால் கெட்டவர்களா இருந்தால் நிர்வாணமாக ஆடை இல்லாதவர்களாகத்தான் அவர்களை எழுப்புகிறான். கெட்டவர்களாக இருந்தால் குருடர்களாக செவிடர்களாக ஊமையர்களாக என்ன செய்யறான். அதுதான் அந்த கெட்டவங்களை சொல்லும் பொழுதெல்லாம் சும்முன் புக்குமுன் ஓவியம் இவங்க கூடங்க செவிடங்கன்னு சொல்றான். அதுக்கு சொல்றான் அங்க அப்படி எழுப்பப்பட போறாங்க. அதுக்காக வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரியான ஒரு நிலையில எல்லாரும் எழுப்பப்படுகிறோம். எழுப்பப்பட்டா அந்த எழுப்பப்படுகிற மைதானம் எப்படி இருக்கும்? எழுப்பப்படுகிற மைதானம் அது எப்படி இருக்கும்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் சூரியன் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும் சொல்லி. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போன பிறகு பாத்தீங்கன்னு கேட்டா அதையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். லா யரௌன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரியா, சூரத்துல் இன்சான்ல 13வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக்கு, அவர்கள் திண்டுகள் மீது சாய்ந்து கொண்டிருப்பார்கள் சொர்க்கத்துக்கு போனவர்கள். லா யரௌன ஃபீஹா, அங்கே சொர்க்கத்தில் காண மாட்டார்கள். ஷம்ஸன், சூரியனை காண மாட்டார்கள். வலா ஸம்ஹரியா, குளிர்ச்சியையும் காண மாட்டார்கள். அதுக்காக இமயமலை மாதிரி பனிக்கட்டியா இருக்குமான்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா சூரியன் இல்லாட்டி அதான் ரிசல்ட். ஆனா சூரியன் இல்லைன்றதுனால அது விடவிடக்கிற குளிராவெல்லாம் இருக்காது. 10 டிகிரி 12 டிகிரி குளிராவெல்லாம் இருக்காது. அந்த மாதிரியான குளிரையும் காண மாட்டார்கள் சொல்லி காட்டுறான். அப்ப சூரியன் அழிக்கப்படுறது எல்லாம் சொல்லி காட்டுறான். சூரியன் சொர்க்கத்தில் இருக்காது என்று சொல்லி காட்டுகிறான். ஆனால் மனுஷர்ல மட்டும் ஒரு ஸ்பெஷல் சூரியன் அல்ல உண்டாக்கலாம். மனுஷருக்கு மட்டும் விசாரிக்கிற நாள் இருக்கு, அது நல்ல கொடூரமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சூரியனுடைய அந்த எழுப்புன உடனே அந்த சூரியனுடைய வெப்பம் தவிக்கணும். இந்த சூரிய வெப்பம் எல்லாம் பெரிய வெப்பம் இல்ல, அதை தாண்டி பெரிய வெப்பத்தை அதுக்கு பிறகு அனுபவிக்க போறாங்க.
அந்த ஒரு அதிர்வை உண்டாக்குறதுக்காக அல்லாஹ் என்ன செய்வானா, அன்னைக்கு மட்டும் ஒரு ஹதீஸ்ல மகசேர்ல சூரியன் வரும் இருக்கு. ஆனா அதுக்கு முந்தைய உலகம் அழியும் போது சூரியன் அழியும்ங்கிறத சான்றுகள் என்ன சொல்லிட்டோம். சொர்க்கத்துக்கு போன பிறகு சூரியன் இருக்காதுன்னு சொல்லியாச்சு. அப்ப மகசேர்ல சூரியன் இருக்குன்னா மகசேருக்கு மட்டும் விளங்கிடும். அந்த ஒரு நாள் அந்த நாளுடைய கொடூரத்தை வழங்குறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஷம்ஸ தத்னு யௌமல் கியாமா, சூரியன் கியாமத்து நாளையில ரொம்ப கிட்ட வந்துவிடும். இப்ப இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கு. அதுல அடிக்கிற அடி தாங்க இல்லை. சில மாசங்கள்ல நம்ம அப்படி கரையாளா போயிடுறோம். அது சூரியன் என்ன இறங்கி வந்து வைங்க, இன்னும் கிட்ட வந்துச்சுன்னு வைங்க, அது எந்த அளவுக்கு கிட்ட வந்துவிடும் என்றால், அத்தா எவ்வளவுகள் இறப்பு நிஸ்டல் ஊதுனி, அந்த வேர்வை மண்ணுதான் எழுப்பப்படுறோம், வேர்வை பாதி காதுக்கு வந்துடும். வேர்வை நம்முடைய வேர்வை பாதி காதுக்கு வர்ற அளவுக்கு சூரியன் நெருக்கப்படும். வரும் அர்த்தம் இல்ல, அந்த வெற்றியுடைய அளவை சொல்லும் போது என்ன செய்யறாங்க, பாதி காது வர்ற அளவுக்கு வேர்வை வர்ற அந்த வடிச்சு வேர்வை கடல்ல மூழ்கி வேர்வையை குளமாகி வேர்வையை கடலாகி காதுக்கு வர்ற அளவுக்கு அது என்ன செய்ய வேண்டும் கேட்டால் சூரியனை நெருக்கி கொண்டு வரப்படும். அந்த வெப்பம் அவ்வளவு கடுமையா இருக்குமா ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதே மாதிரி எதுமல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன ஃபீ ஸஈதின் வாஹித், ஒரே நிலப்பரப்புல அல்லாஹ் முந்தி உள்ளவர்கள் பிந்தி உள்ளவர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுவான். ஒன்று திரட்டிவிட்டு ததுமு ஷம்ஸு, சூரியன் கிட்டே வரும். உடனே கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு யாராவது காப்பாற்ற மாட்டீங்கன்னு ஒருத்தர் ஓடுவாங்க. நபிமார்கள் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓடுவாங்க, இப்ராஹிம் ஓடுவாங்க. அந்த சம்பவத்தினால இந்த சபாத்து தலைப்புல சொல்லுவோம். அந்த ஹதீஸுடைய துவக்கம் இது. பெரிய ஒரு ஹதீஸ்ல அந்த மறுமையில என்னென்ன மனுஷர்ல நடக்கும் அந்த காட்சிகளை சொல்லும் பொழுது சூரியன் கிட்ட வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வளவு கொடூரமான ஒரு வெயில், அந்த வெயில் கொடூரத்தை சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு கடும் வெயில். அப்ப இப்ப நிர்வாணமா இருக்குமா அவனுக்கு தெரியாது. இப்படி ஒரு வெயில போடும்போது அது போக அந்த நிலையில இருக்காதா, இருக்காது. ஏன் இருக்காது? அவன் அழிச்சுட்டன, மரத்தை அழிச்சாச்சு, மலை அழிச்சாச்சு, கொகை அழிச்சாச்சு, வீட்டை அழிச்சாச்சு, பங்களா அழிச்சாச்சு. நிழல் தருவதற்கு ஏதாவது இருந்தா தானுங்க எல்லாம் அடிபட்டு போயிடும். ஒரே ஒரு நிழல் தான் இருக்கும். எந்த நிழல் இருக்கும்? ரப்புல் ஆலமீனுடைய அரசுடைய நிழல். அவன் விசாரிப்பதற்காக வருவான மாணவர்கள் 8 மாணவர்கள் அரசு சுமந்து கொண்டு அவன் விசாரிப்பதற்கு வருவான். அப்ப அரசு இருக்கும். அரசுன்னா என்ன? அவனுடைய சிம்மாசனம், அவன் வீட்டில் இருக்கிற சிம்மாசனம். அது எப்படிப்பட்டதா இருக்கும் கேட்டா, அதுல 7 வகையான குரூப்புகள் கீழே போய் நிழல் அனுபவிச்சுக்கலாம். அந்த அரிசி இருக்கும், அரிசிக்கு கீழே நிழல் இருக்கும். அந்த நிழலுக்குள்ள நிறைய பேருக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஏன்னா அரிசி எவ்வளவு பெருமாண்டமானது. அரிசி என்பது அல்லாஹ் வீட்டில் இருக்கிற அந்த சிம்மாசனம் என்பது மிக பெருமாண்டமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 மடங்கு தூக்குறாருன்னு பாருங்களேன். அல்லாஹ்வுடைய அரிசி தூக்குறது 8 மடங்கு, 1 மடங்கு கொடுத்தாரா? 8 வானவர்கள் சுமப்பார்கள் என்று சொன்னா வானவர் ஒரு பூமியை அப்படி தூக்கி பறத்தி விட்டு போயிடுவார். அந்த மாதிரி பரட்டி இருக்கிறார். வானவர் போய் ரூத்துல இருக்கிற சமுதாயத்தை அப்படி தோசைகள் மாதிரி பறத்தி விட்டு போனாரு. அவ்வளவு வலிமை வாய்ந்த வானவர்களா இருக்கும் பொழுது அவங்க 8 பேர் தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அல்லாஹ் பிரம்மாண்டமா படைச்சிருக்கான். எந்த அளவுக்குன்னா வசிய குறுக்கு சமாவாத்தி உள்ள அவனுடைய சிம்மாசனம் வானங்கள் பூமியை எல்லாம் உள்ளடக்கிக் கொள்ளும். முழு பிரம்மாண்டமானது. அந்த பூமியை பெருசா விரிச்ச பிறகு வைப்பான்ல அந்த அரசு வச்ச உடனே அதுல 7 பேருக்கு மட்டும்தான் நிழல்ல இருப்பாங்க. பாக்கி எல்லாம் அந்த வெப்பெல்லாம் இருந்தாகணும். சூரியனுடைய வெப்பத்துல இருந்தாகணும். 7 நபர் அல்ல, 7 குரூப். 7 நபர் நினைக்கிறக்கூடாது. இந்த 7 தன்மைகள் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால், நம்மிடத்தில் இருந்தால் அன்றைக்கு அந்த வெப்பத்திலும் தப்பித்துக் கொள்ளலாம். நரகத்துக்கு போறது 2வது விஷயம், சொர்க்கத்துக்கு போறது 2வது விஷயம். அந்த ஒரு நாள் இருக்குல்ல, நீங்க ஒரு நாள் நினைச்சிருக்கீங்க, அது நினைக்கிறீங்க. ஒரு நாள் முடியல, ஒரு நாளா அல்லாட்ட ஒரு நாள் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் அனுபவிக்கிற நாட்களில் 50,000 வருடங்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, "ஃபீயோமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஅவுதுன்." உங்க கணக்கு போய் என்ன 60 கோடி பேர் இப்பவே இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி பேர் ஆச்சு. 50 பேருக்கு என்ன செகண்ட்ல கணக்கு விசாரிச்சா கூட அவங்கிட்ட ஒரு நாள் என்பது என்ன? உங்க கணக்குல அல்லாஹ் என்னப்பா ஒரு நாள்ல முடிச்சுட்டேன்னு சொல்லுவான். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா 50,000 வருஷம். உங்க மொத்த லைஃப்ல நீங்க இல்ல, 60-65 வருஷம் தான்.
அப்ப 50,000 ஆண்டுகள் அளவுக்கு இருக்கும்னா 50,000 வருஷத்துக்கு அந்த வெயில நின்றா ஏன் காலுக்கு வராது, காலுக்கு ஏற வரும்னாங்களே, அது எப்படி நீங்க நினைக்கலாம்? ஒரு நாள் வராது, அது ஒரு நாள் என்பது 50,000 வருஷம். 50,000 வருஷத்துக்கு இப்படி சூரியன் தலைக்கிட்டு இருந்தா ஏத்து 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 ஏறிக்கணும் பாட்டுக்கு 50,000 வருஷத்துக்கு அப்படி அடிச்சுன்னா காது வரைக்கும் தாண்டி கூட வரும். அப்ப அந்த அளவுக்கு வெப்பம் இருக்குன்னாங்களே, அந்த மாதிரியான ஒரு நாளுங்கும் போது 50,000 வருஷத்துக்கு அந்த சூரியன் அப்படி அந்த கொடுமையை தகிச்சுக்கிட்டு இருக்க முடியாம நிழலுக்கு அலமோதும். அந்த மனுஷர்ல போய் ஒரு நிழல் கிடைக்கிறவருக்க சுபஹானல்லாஹ் பெரிய பாக்கியம். 7 குரூப் தான் கிடைக்கும். 7ஆகவும் இருக்க முயற்சி பண்ணுவோம், இல்லைன்னா 7ல 1ஆச்சும் இருக்கும். 7மாகவும் இருக்கலாம், அவர் இருக்கலாம். 7மாக இருக்க முடியாதவர்கள் 7ல ஒரு அம்சத்தையாவது நம்ம கடைபிடிச்சு அந்த கொடுமையிலும் தப்பிக்கணும்னு நினைக்கணும். அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சபஅத்துன் 7 குரூப்புகள் இருக்கிறார்கள். யுமில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி, தனது நிழலில் அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் தருவான். யௌமலா இல்ல இல்லா வில்லுஹு, அவனது நிழல் தவிர வேறு நிழல் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நாளில் மனுஷர்ல அவன் நிழல் மட்டும்தான் இருக்கும். அந்த அரிசி நிழல் இருக்க அது மட்டும்தான் இருக்கும். இன்னொரு அறிவிப்புல தகத்தல் அரிசின்னு இருக்கு. அரிசியுடைய நிழலுக்கு கீழே, தனது நிழலுக்கு கீழே இல்லாம அரிசியுடைய நிழலுக்கு கீழே இருக்கு. அவர்கள் 7 பேர் யார் என்று கேட்டால், அது இமாமுல் ஆதில், நீதியாக நடந்த மன்னன். நீதி செலுத்திய அது நமக்கு முடியாது. மன்னனாக இருந்து இப்ப நீதி செலுத்தணும். அப்ப 7 பேர்ல ஒரு இது ஆக முடியாது. அது சில பேருக்கு தான் முடியும். அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு ஆட்சி தந்தான்னு சொன்னா நீதி வலுவாமல் ஆட்சி செலுத்தினோமையானால் எந்த ஒரு தராசு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நீதி செலுத்தினோமையானால் அந்த மாதிரி ஆட்கள் கீழே கூட்டுவாங்க. ஒரு நேர்மையா நடந்த மன்னெல்லாம் ஒவ்வொரு இல்லாம உள்ள போயிடுவாங்க. நேர்மையா நடந்த அபூபக்கர் அதுல ஓடியாந்துருவாங்க. அந்த கேட்டகிரி யார் வந்துருவா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி எல்லாம் நேர்மையா ஆட்சி பண்ணவங்க. அந்த மாதிரியான ஆட்கள் சரசரசு அந்த குரூப்ல ஓடி போயிடுவாங்க உள்ளக. அவங்களுக்கு இந்த இது பாதிக்காது. மகசூர்ல இருக்கிறது என்னமோ அதுவே சொர்க்கமா இருக்கும். இந்த 50,000 வருஷம் எப்படி இருக்கு, அதுவே சொர்க்க மாதிரி இருக்கும். அல்ல அவருடைய நிலையில இது முடியாது. இன்னொன்னு சிலருக்கு முடியும், சிலருக்கு முடியாது. 2வது ஆள் யாரு? சாப்புன் நசாதி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே ஊறி திளைத்த இளைஞன். இளமையை தவற விட்டவர்களுக்கு முடியாது. இனிமே அப்ப இளமை ஆகிருங்க கல்விட்டு வர போறீங்க. இந்த இளமை பருவம் உங்களை கருக்கக்கூடியது. இளமையில தான் நம்மளை தடமாற செய்யக்கூடிய எல்லா சமாச்சாரம் இருக்கு. இப்ப இதுக்கு முந்தி நம்ம அப்பா பாட்ட காலத்துல யாராவது சொல்லி கொடுத்து அவங்க இளமையில ஒழுங்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு அல்ல கண்டிருக்கா. இப்ப இந்த 7 பேர்ல நம்ம ஒரு ஆளா இருக்கலாமான்னு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்துல கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும். இளமை அந்த ரத்த முறுக்கு நம்மளுடைய பல வகையில தெரிஞ்சிருப்போம். வணக்க வழிபாடுகள்ல தொழுகை, நோன்பு, மற்ற கடமைகள் எதுலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கரெக்டா இருப்பேன் என்று இளைஞனா இருக்கும் பொழுது அவனை பராக்காக்குறது, கிரிக்கெட் ஒரு பக்கம் வரும். கிரிக்கெட்ல மூழ்கி விட்டுருவான். அது இளைஞனுக்கு தான் அது முடியும். ஒரு வயசான ஆளா இருந்தாலும் கிரிக்கெட் பாக்குறவா இருந்தா கூட விட்டுட்டு போய் தொழுவிட்டு வந்துருவாரு. இவன் அதுல மூழ்கினாலும் அது ஒண்ணு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சினிமா வரும், ஒரு புதுசா ஒரு படம் போட்டாங்க, பேப்பர்ல விமர்சனம் கொடுக்குறாங்க. அது 4 தொழுகையாளியா இருப்பார் அவர் இளைஞர். 3 தொழுகை அவருக்கு ஆழ்த்துக்கு வேலையா தெரியாது. அப்புறம் பாத்துருவோம் படம் கிடைக்குமா படம் அப்படின்னு இளமை இப்படி செய்து பாருங்க. இந்த இளமையா இருக்கக்கூடியவர்கள் வணக்க வழிபாட்டிலே ஊறி திளைத்திருந்தீர்களேயானால், இளமையை ஒழுங்கா கழிச்சிருந்தால் உங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிடும். அது ஒண்ணாச்சா. 2வது இன்னொன்று பொதுவாக இது எல்லாருக்கும் முடியும். ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் ஃபில் மசாஜிதி, இன்னொரு மனிதன் அவனுடைய இதயம் பள்ளிவாசலோடையே தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கும். எப்ப பாங்க சொல்லுவாங்க, எப்ப போகலாம், எப்ப பள்ளிவாசலுக்கு போகலான்றது அப்படியே அந்த ஈடுபா பள்ளிவாசலுடனேயே அவனுடைய இதயம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்குமே. அந்த மாதிரியான மனிதன், அது கிழவனா இருக்கலாம், இளைஞனா இருக்கலாம், அது இளைஞன் சொல்லப்படல, இதுல இருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு ஒரு ரஜுலானி தஹாப்பா பில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, இன்னொரு 2 மனிதர்கள். அந்த 2 மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். எந்த மாதிரி நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் அல்லாஹ்வுக்காகவே அவர்கள் நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காகவே புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். அப்ப நம்ம ஒருத்தர் பழகுறோமா, அல்லாஹ்வுக்காக பழகணும். பிரியமா அல்லாஹ் அவன் தப்பனவனை கூப்பிடுறான். ஒருத்தர் பழவன் எதுக்கு பழவனே, நம்ம பழகி அவனை தொழிலாளி ஆக்குவோம், நம்ம பழகி அவனை நேர்மையாளன் ஆக்குவோம், நம்ம பழகி அவனை ஒழுங்குமுழுவன் ஆக்குவோம், நம்ம பழகி அவனோட தண்ணி அடிக்க நிப்பாட்டுவோம் அப்படின்னு அந்த பழக்கம் அல்லாஹ்வுக்காக இருக்குமேயானால்
நீ அல்லாவுக்காக எனக்காக மனுஷன் நேர்த்தியில போகல, கீழே போன்றான்ல, அரிசி கீழே போ அப்படின்றான். அதே மாதிரி நல்லா பழகிட்டு இருக்க நண்பர் உயிருக்கு கூட பழகியாச்சு, அவன் தண்ணி வச்சுக்கலான்னு கூப்பிடுறான். பல தப்புகள் நம்மளே இருக்கிறான், ஆகா டேஞ்சராவில் இருக்குது, நம்ம இவனை இருக்கிறான், ஒருத்தவன் நம்மளே இருக்கிறான அப்படின்னு அந்த உடனே வெட்டணும். அந்த நட்பு அந்த செகண்ட்ல வெட்டி எரிஞ்சுட்டோம்னு வைங்க, போட நீ அல்லா விஷயத்துல நீ என்னை கெடுக்க வேண்டாம்னு சொன்னா உன் நட்பு எனக்கு தேவையில்லை, உங்களுடைய தோழமை எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து விட்டானால் அவனுக்கும் அப்ப வெறுப்பதும் அல்லாவுக்காக நேசிப்பதும் அல்லாவுக்காக என்று நட்பு கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் அந்த ஏட்டைகளில் வந்து விடுகிறார்கள். இன்னொன்று ஒரஜுன் தாத்துஹு இம்ராத்துன் ராத்து மன்சிபின் வ ஜமால், நல்ல அழகும் நல்ல பாரம்பரியம் உள்ள ஒரு பெண் ஒரு மனிதனை ஒரு ஆணை அழைக்கிறாள், தப்பான காரியத்திற்கு அழைக்கிறாள். ஃபகால இன்னி அஹாபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி விடுகிறான். இவனுக்கு அந்த இடம் இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அந்த தவறாக நம்மளை தடுமாற செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணு வழியை ஒரு ஆம்பளை அழைக்கும் பொழுது எந்த ஆம்பளை அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்லி அதை விட்டு விலகி கொள்கிறானோ அவன் கண்டிப்பாக அப்படி உன்னுடைய வாழ்க்கையை சந்தர்ப்பம் கிடைச்சி அந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக பயப்படுகிறேன் வெளியே வந்து இருந்தால் அரசியல் இருக்கு. இந்த மாதிரியான வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நேரத்தில் இது நமக்கு வரணும், மனசுல வரணும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில யார் வாழ்க்கையில வரலாம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு நம்மள இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிறட்ட வந்து விட்டால் உடனே இந்த ஹதீஸ் ஆபத்துக்கு வரணும். இதுல நமக்கு தப்பிச்சோம், அல்ல அந்த வாய்ப்பு தந்திருக்கிறான், இதுல தப்பிச்சோம்னு சொன்னா நமக்கு அரசியல் நடந்திருக்கும். அந்த 50,000 வருஷ தண்டனை ஒரு சூழ்நிலை நம்ம காப்பாத்திக்கலாம். இன்னும் ஆகாதல்லாம் நான் அல்லாஹ் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீ ஜெயிச்சு வந்துட்ட, அவ்வளவுதான். இது பெண்ணுக்கு சொன்ன மாதிரி ஆணுக்கு வச்சுக்கணும். எல்லாமே மார்க்கத்துல இப்ப பெண்ணுக்கு தாழ்ந்து இல்ல, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை கூப்பிடுறான் தப்பான வழிக்கு, அதுக்குள்ள எல்லா சாதனங்களும் இருக்குது, அவ இன்னும் அகாப்பிடலாங்கிறா, நான் என்ன பயப்படுறேன் இந்த தப்புக்கு போகலான்னு அவளுக்கு உண்டு. இது ஆம்பளைக்கு ஒரு ஆளுக்கு சொல்ல முடியும், ஒரு ஆளுக்கு சொல்றது இன்னொரு ஆளுக்கு உள்ளதான் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி 2 பெண்கள் தோழமை கொள்வதற்கும் எடுத்துக்கொள்ளும். அது மாதிரி எல்லாத்தையும் பொதுவா எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒண்ணு. அடுத்த மனிதன் யாருன்னு கேட்டா ஒரஜுன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபஅஃபாஹ ஹத்தா லா தஅலம யமீனுஹு மா துன்ஃபிகு ஷிமாலுஹு. இன்னொரு மனிதன் அவன் யார் தெரியுமா? தர்மம் செய்கிறான். எப்படி தர்மம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வலது கரம் கொடுப்பதை இடது கரம் கூட அறியாது. அது இலக்கியமா சொல்றாங்க. கைக்கு வலது இடது தெரியாது, இடது மூளையா இருக்குது, கண்ணா இருக்குது, இல்ல அப்படி அர்த்தம் இல்ல. அதாவது அர்த்தம் தெரியக்கூடாது என்பதை ஒரு இலக்கியமாக இப்படி சொல்லுது. அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமா தர்மம் செய்யணும். தர்மம் செய்கிறவனுக்கு பொதுவாக தர்ஜா இருக்குது, ஆனா அந்த 7ல வரமாட்டாரு. தர்மம் செய்கிறவருக்கு பெரிய பெரிய நன்மைகள்லாம் இருக்குது. இந்த 7ல வர்றதா இருந்தால் கொடுக்கணும் யாரும் சொல்லக்கூடாது, ஒத்தையும் தெரியக்கூடாது. என்ன சொல்லி தனியா கூட்டு போய் குடுக்கிறவருக்கு தான் கூட்டிட்டு போன கூட யாரும் கற்பனை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கொண்டை வச்சு கொடுத்தீங்கன்னு வைங்க, ஒரு தேவைப்படுறவனுக்கு, ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு, ஒரு கடனாளிக்கு, ஒரு கஷ்டப்படுறவனுக்கு, ஒரு சொந்தக்காரனுக்கு அது மாதிரி பண்ணணும்னு வைங்க. அதுக்கு அரசு இருக்கு, எவ்வளவு கொடுக்கிறோம், எவ்வளவு தர்மங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு. இதுல நம்ம தோத்து போயிடறோமா இல்லையா? இந்த கொடுக்கிறதுல அதை கொடுக்கும் போது ஒரு யாரும் இல்லாட்டா கூட கொஞ்சம் நேரம் பேச்சு இழுத்து யாராவது வர்றாங்களான்னு பார்த்து அந்த நேரம் பார்த்து இழுத்து அந்த பக்கமா இல்லையா? ஒரு சொந்த ஒன்றியலை ஏந்த போது கூட அது ஒரு 4 நாள் போட்டா அது முடிக்கிட்டு போட்டுருவோம். அது வாஸ்தவம் தான். ஒரு 50 ரூபாய் அது போகணும் வைக்கல அப்படின்னு பார்த்துக்கிட்டு விரிச்சு பக்கத்துல பார்க்கணுமா? அந்த நாள் வரும்போது இது விரிச்சிருவோம் இல்லையா? 50 ரூபாய் கொடுப்பறான், 50 ரூபாய் கொடுப்பறான். இந்த மாதிரி நம்ம செய்யறோம். அப்ப இதுக்கெல்லாம் கிடைக்காது. தர்மத்துல இந்த மாதிரி செஞ்சாலும் அல்லாத நன்மை உண்டுங்களா? தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அது கூலி வீணா போயிடாது. இந்த சதகாத்தி பண்ணி எம்மாகிய நீங்கள் சதக்காவை ரகசியமா செய்வீர்களே ஆனால் அதுவும் நல்லதுதான், அதே பகிரங்கமா செய்வீர்களே ஆனால் அதுவும் நல்லதுதான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தப்பு இல்லை. இதுல வர்றதா இருந்தால் எதுல அரசியல வர நினைச்சோம்னு சொன்னா அந்த ஒரு நாளுடைய இந்த கொடூரத்துல தப்பிக்கிறதா இருந்தா வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத விதத்துல ரகசியமாக கொடுக்கிறத வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு அது கிடைக்கும். கடைசியான ஒரு மனிதன் யாருன்னு கேட்டா வரஜுன் யக்ரல்லாஹ் காலியன் ஃபகாலத் ஐனாஹு. இன்னொரு யாரு தெரியுமா? தனியா இருக்கும்போது அல்லாஹ்வை நினைச்சு அழுகிறவன். கூட்டத்தில் அழுகுறோம், பப்ளிக்ல துவா செய்யும்போது அப்படியே எல்லாரும் அழுவாங்க. இது ஒரு தலைவரை பார்த்து அழுகு வரும்.
ஒரு அழுதுதான் வைங்க, அந்த அழுகை சிரிப்பெல்லாம் இருக்குது, தொத்து நோய் மாதிரி இருந்தது. ஒரு ஆள் சிரிச்சு 50 பேரும் சிரிப்போம், பறந்து பறந்துட்டே போவோம். ஒரு ஆள் அழுதவன்னு செய்ய அவர் அழுவதாக ஒரு அழுக வரும். நாடகத்தை பார்த்து அழுகுறது எத்தனை பேரு? சினிமா நாடகத்தில் அழுகுறதை பார்த்து அழுகிறார்களா இருக்குல்ல, தொத்து நோய் அது. நாடகத்தில் சிரிச்சா நம்ம சிரிக்கிறோம், லட்சமா கூட சிரிக்க தேவையில்லை. நாடகத்தில் சிரிச்சா நம்ம சிரிப்போம், நாடகத்தில் அழுக நம்ம அழுவோம். இதுக்கெல்லாம் பெரிய மதிப்பு கிடையாது. எப்ப அழுவணும்? ஒரு நாளாச்சும் உங்க லைஃப்ல தனியாக இருந்து அழுகிறீர்களா? அல்லாஹ் நினைச்சு தனியா அழணும். எப்படி அழகணும்? அல்லாஹ் நினைச்சு அழுவணும். அல்ல நான் உழைப்ப மறந்துட்டு செஞ்சுட்டேன், நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேனே, அல்ல இப்படி ஒரு நன்மையை செய்ய தவறிட்டேனே என்று நம்ம அழுகிறோமா? அல்ல நமக்கு ஒரு புதியதாக ஒரு நோய் அழுது அல்லாஹ் உன்னை விட்டு நான் ஏற்ற கேட்டேன் அப்படி கண்ணீர் சொரிய ஒத்தும் பார்க்க உரிமையில் அடைச்சுக்கிட்டு தனியாக இருந்து ஒருவன் அழுது அவன் கண்களில் கண்ணீர் வடிந்திருக்குமையானால் ஒரு தடவையாவது அந்த மாதிரி அழுகிருந்தா அந்த லிஸ்ட்ல வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹி அழுகிறாங்க. அப்ப இந்த 7 பேருக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கிறான். இது ஒரு தடவை நீங்க அழுகியன்னு வைங்க, அப்ப பதிகிற அந்த நம்பிக்கை நம்ம நிறைய காலத்துக்கு வேலை செய்யும். சார்ஜ் ஏற்றுற மாதிரி தனியா இருந்து மனிதன் அழ ஆரம்பிச்சுட்டான் அல்லாஹ் நினைச்சு, அவன் லைஃப் ரொம்ப மாறி போயிடும். யாரெல்லாம் தனித்து இருந்து அல்லாஹ் நினைச்சு சில நிமிடங்கள் அழுகிறார்களோ அவங்க லைஃப் நம்ம திருந்துவதற்கு அதான் வழி. இத்தனையே கெட்ட உலகத்துல நம்ம திருந்த முடியலையா? தனியா உட்கார்ந்து அழுகுது. அல்லாஹ் நினைச்சு அல்லாஹ் பயந்து அழு. அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றலை சொற்கும் நேரம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அதுதான் அது கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? தப்பிச்சுக்கணும். ஏன்னா அந்த நாள் வந்து அவ்வளவு கொடூரமானதா இருக்கும். 7 பேருக்கு மாத்திரம்தான் நிலையில இருப்பாங்க. பாக்கி பேர்லாம் என்ன நிலையில இருப்பான்? எந்த அளவுக்கு அங்க இருக்கும்னா, நம்ம பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு வந்து சோமா இல்லைன்னு இருக்கிறோம்ல, தெரியாத ஆள் வந்தா கூட சிரிப்பு சிரிச்சுக்கிறோம். அவர் சிரிச்சா நம்மளும் சிரிச்சுக்கிறோம். தெரியல அவர் சிரிச்சுட்டா நம்மளும் சிரிப்போம். இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல பார்க்கிறோம். அங்க எழுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த கொடூரத்தை காட்டுறதா சொல்றான். எப்படிப்பட்ட கொடூரமா இருக்கும் என்று கேட்டா, சூர் ஊதப்பட்டவுடன், 2வது சூர் ஊதப்பட்டவுடன் அன்சாப பைனஹும் யௌமைதின், அவர்களுக்கு இடையே எந்த விதமான உறவுகளும் இருக்காது. வலா யத்தசாலூன், ஒருவரை விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். நீங்க 2 பேரும் நண்பரா, உயிர் நண்பரா இருப்பீங்க, 2 பேரும் பக்கத்து போது எல்லாம் விட்டுருப்பான். நண்பர் தான் நிக்கிறாரு, உங்களுக்கு தெரியாது. இவன் நண்பர் அவருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அதோட பயங்கரமாது. இந்த பயங்கரத்தில் நிற்கும் பொழுது, அதிர்ச்சியில் நிற்கும் பொழுது இவர் அவர் நிற்கிறாரு, ஒரு அண்ணன், ஒரு மாமா, ஒரு மச்சான், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி எல்லா உறவுகளுமே அறந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அமியத்து அலைஹிமுல் அம்பாவு யௌமைதி, இது 28 66 சொன்னா விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி 14:43 28 66 என்ன சொல்றான்னு கேட்டா, அமியத்து அலைஹிமுல் அம்பாவு, எல்லா செய்திகளும் அவர்களுக்கு மறந்து போய்விடும். அவர்கள் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். சூர் ஊதப்பட்டவுடனே எல்லா உறவுகளும் அறந்து போய்விடும் என்று 23 121லையும் 28 66 எல்லாம் சொல்லி காட்டான். அப்ப நமக்கு பக்கத்தில் நிற்கிற ஆள் யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கொடூரம். அதான் நீங்க எப்படி எழுதணும்னா, இந்த மாதிரிலாம் ஒருத்தன் மறந்து போறதா இருந்தா பயங்கரமான ஒரு சூழ்நிலை நிலவணும், கடுமையான ஒரு அதிர்ச்சியான நிலை நிலவினால் மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு மறந்து போகும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க நாளை பத்தி எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒரு இளைஞனாக இருக்கிறவன் கிழவனாயிருவானா, அதாவது குழந்தை வந்து கிழவனாயிரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, முஸ்லிம் 73வது சூறாவுல 17வது குர்ஆன்ல இருக்கு. 17வது வசனத்துல அல்லாஹ் சொன்னா, கைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌமன் யஜ்அலுல் வில்தான ஷீபா, குழந்தைகளையும் கிழவனாக ஆக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் நிராகரிக்கிறீர்களே, உங்கள் விதி என்ன ஆகும்ங்கிறான். குழந்தைய கிழவனாக்கும் அர்த்தம். அவ்வளவுக்கு அந்த நம்மளை வந்து முதுமையாகிறதா காலத்தில் வச்சு தானே. நம்ம வந்து இளைஞனா இருக்கக்கூடிய ஒருத்தன் கிழவனாக்குறான். எப்படி கிழவனாகிறா? இந்த மழை இதெல்லாம் பழக அப்படி கடந்து வந்து நம்ம கிழவனா போயிடுறோம். இவ்வளவு அந்த ஒரு நாள் நடந்து போயிடும். குழந்தையா இருக்கிறவன் அந்த ஒரு நாள் வேறு அனுபவிச்சு முடிக்கிறதுக்குள்ள கிழவனா மாறுற அளவுக்கு மாற்றி விட்டுரும். ஒரு நாள் தான் ஆகும். ஆரம்பிக்குமா குழந்தை மாதிரி இருக்கா வச்சு குழந்தையா எழுப்பப்பட போறது இல்ல. குழந்தையா இருக்கக்கூடிய ஒருத்தன் கிழவனா மாறி விடுவான் என்ற அளவுக்கு அந்த நிலைமை கொடூரமானதா இருக்கும், அவ்வளவு கடுமையா இருக்கும் என்று திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதனால அந்த கொடுமை அப்படி இருக்கிற காரணத்தினாலதான் உங்களுக்கு அவசரத்தை எல்லாம் நீங்க பாத்தீங்க. மனிதன் வந்து சகோதரனை விட்டு ஓடுவான், தாயை விட்டுட்டு ஓடுவான். தாயை விட்டு ஓடுவான், தாயை விட்டு ஓடுவான், தகப்பனை விட்டுட்டு ஓடுவான், கொண்டாட்டி விட்டு ஓடுவான், பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுவான்,
குல்லிம்ரிஹிம் மின்ஹும் யௌமைதின் ஷானுல் யுக்னி. அந்த நாளில் ஒவ்வொருத்தனுக்கும் அவனை காப்பாற்றிக் கொள்கிற ஒரு பிரச்சனை தான் நம்ம முன்னாடி நிற்கும். நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது? இப்ப எவ்வளவு பேர் நான் புகார் நடந்தது, அப்பா அம்மா பொண்டாட்டி இதெல்லாம் சம்பாதிக்கணும்ல, அதெல்லாம் எடுக்கூடாது. இந்த பொண்டாட்டி கூட நினைக்க மாட்டான், பிள்ளையும் அப்பா நினைக்க மாட்டான், அப்பா பிள்ளையும் நினைக்க மாட்டான். அங்க எல்லாருமே தன்னை நினைக்கக்கூடிய ஒரு நேரம் அவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாள்ல எப்படி இருக்குங்கிறத இன்னும் அல்லாஹ் சொல்றான். இதயம் இருக்குல்ல, இதயம் தொண்டை குளிக்கு வர்ற அளவுக்கு இருக்குமா? எப்ப தொண்டை குளிக்கு வர அதிர்ச்சி அடைஞ்சவன பட்டக்கு பட்டக்கு அடிக்கிறது பாருங்க, நமக்கு அடிக்கும்ல, பயங்கரமான ஒரு அதிர்ச்சி வந்துருச்சுன்னு சொன்னா வேகமாக அந்த இதயம் துடிக்க ஆரம்பிச்சிடும். அது துடிச்சு இந்த நூலில் இருக்கிற மாதிரி தெரியும். இது என்ன அல்லாஹ்ங்கிறான்னு கேட்டா, உங்களுடைய இதயங்கள் தொண்டை குளிக்கு வந்துருமோன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சி எப்படி பதவிக்கு நிற்பான்னு கேட்டா, ஒரு மாசம் ஜெயில் தண்டனை கொடுக்கலான்னு ஒரு நிலை இருந்து ஒரு 5 வருஷம் பாதுகாப்பு தேர்தலில் போட்டுருவோம், அங்கேயிருந்து வருதுங்க. எப்படி பதறோம்? 5 வருஷமா உள்ள போட்டுருவாங்க என்னவோ இப்படி நினைக்கிறீங்கல்ல. அதெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம நிற்கும் போது நம்ம என்ன ஆகும், எது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ, எது இல்லைன்னு சந்தேகப்பட்டோமோ, எது நடக்காத நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை கண்ணால பாக்குறோம். ஆஹா இப்படி ஒரு நாள் இருக்குங்கிறது அவ்வளோ முழுசா நம்பாம போயிட்டோம். பாய்தான் நம்பணும், கால்வாய்க்கு நம்பணும், என்ன ஆகும் நம்ம கையில் தெரியலையே அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பவே இதை அப்படி பிளந்து மேல வந்து தொண்டை குளிக்கு வந்துடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொண்டை குளிக்கு வந்துடும் என்றதை 40:18 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 40வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல நிலை குத்தி போய்விடுங்கிறான். கசகசுபியில் அபுசார், பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி போய்விடும் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான். 24:37 சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு நேரத்துலதான் நம்ம எல்லாம் எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்ட உடனே அது இந்த கொடுமை இறங்குறதா இல்ல சொல்லி காட்டுறான்னா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படிலாம் நம்ம இருக்கோம்னா அந்த கொடூரம் எப்படிப்பட்டதா இருக்கும் அந்த நாள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னும் சொல்றான். ஒருத்தர் ஒரு பேச்சுக்கு எவ்வளவு நாள் இருந்தீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டா, உலகத்துல வாழ்ந்தது, உலகத்தில இருந்து இத்தனை வருஷம் எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறோம், எவ்வளவோ யோசிக்காரில் போயிருக்கிறோம், பங்களாவில் இருந்திருக்கிறோம், இத்தனை சினிமாக்களை பார்த்திருக்கிறோம், இத்தனை நாடுகளை சுத்தி பார்த்திருக்கிறோம், எவ்வளவு விளையாட்டுல கலந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு இந்த உலகத்தில் அனுபவிச்சிருக்கிறோம். இதுல என்னமாச்சு ஒண்ணு நினைச்சு யாபத்துக்கு வரணுமா இல்லையா? ஒண்ணும் வராது. என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தனையும் கேட்டா என்னப்பா எத்தனை நாள் பாச்சு நீ உனக்கு திருப்பி எழுப்பிருக்கு, உலகத்தில் நீ வாழ்ந்தீல எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்ப அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவானா, யோம தப்பமும் சாத்து கிராமத்தினால் நிலை பெறும் பொழுது எக்ஸிமோல் முஜ்ரிமூன குற்றவாளிகள் சத்தியம் செய்து சொல்வார்கள், மாலபிது வைரசா சிறிது நேரம் தவிர நாங்கள் உலகத்தில் வாழவில்லை. எழுப்பி விட்டோம். இந்த அதிர்ச்சியை பார்த்துட்டு இந்த கொடூரத்தை பார்த்துட்டு இந்த உலகத்தில் 65 வருஷம் வாழ்ந்தானே அதான் தெரியாது, கொஞ்ச நேரம் இருக்கும், சிறிது நேரம் வாழ்ந்திருக்கிறோம் சொல்ற அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள அம்புட்டு மறக்க வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இது 30:55 சொல்லி காட்டுறான், 20:103 சொல்லி காட்டுறான். புத்தகாபத்தூன பைனகும், அவர்களுக்குள்ள ரகசியமா பேசிக்கிறாங்களாம். எப்படி பேசுவாங்களாம்? இல்ல பிஸ்தும் இல்ல ஆச்சரா, 10 நாள் இருந்துப்போம், 10 நாள் இருந்துப்போமா உலகத்துல பேசிக்கிறாங்களாம். அப்ப நகன அளவு விமா எப்போதும் அவங்க அரசியல் நோக்கி பேசுறாங்க. அவர்கள் பேசுவது நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவங்க அல்லாவுக்கு தெரியாம நினைச்சுக்கிட்டு அவர்களுக்குள்ள பேசுகிறது, 10 நாள் இருந்துருக்குமா உலகத்துல வாழ்ந்திருப்போமா அப்படின்னு பேசுவாங்களாம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், நகன அளவு விமா எப்போதும் அவர்கள் சொல்வதை நாம் அறிந்தவர்களாகத்தான் இருக்கணும். இது எப்போது அம்சலகம், அவர்கள் விவரமான ஒருவர் சொல்லுவார், இல்ல புஷ்பம் எல்லாம் எழுமா ஒரு நாள் தான் பாரு, 10 நாள் இருக்காது, ஒரு நாள் தான் இருக்கு, விவரம் இல்லாத 10 நாள் மாறா, விவரம் உள்ளவன்னு சொல்லுவாரா, அவ்வளவுதான் இருக்காது உலகத்தில் ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அப்ப இந்த கொடூரத்தை எவ்வளவு அனுபவிச்சு அப்படி பேசுவோம். ஆனா 50 வருஷம் ஓடி போயிருங்க. அதாவது ஸ்டார்டிங்ல அப்படி அதிர்ச்சியா இருந்து அதுலயே கடந்து கடைசியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த உலகத்துல வாழ்ந்தது எப்படி தெரியும் கேட்டா, அந்த 65 வருஷமும் ஒரு 4 நாள் தான் தெரியும். ஒருத்தருக்கு 10 நாள் மாதிரி தெரியும், விவரம் இல்லாதது. நல்லா கரெக்டா கணக்கு போடுறவங்க எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் நிற்கிறோம், இதோட ஒப்பிட்டு பார்த்தோம் எத்தனை வருஷம் ஓடி போச்சு. அது ஒரு நாள் தான் ஓடி இருக்கு, ஒரு நாள் கூட ஓடல. அல்லாவுடைய நாளா இருக்குன்னா 50,000 வருஷமா இருக்கிறதுனால இத்தனை வருஷம் ஓடி போச்சு. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா கொஞ்ச நேரம் இருக்கு, 1/2 மணி நேரம் இருக்கும் இப்படின்ற அளவுக்கு பேசிக்கொள்வார்கள். அதே மாதிரி யாசின்ல யூஸ்ல 45வது வசனத்தில் எல்லாம் சொன்னா, அவர்கள் எழுப்பக்கூடிய நாளையில அல்லம் எழுப்பது இல்லா சாத்தம் நகர்
பகல் பொழுதில் சிறிது நேரம் தான் வாழ்ந்ததாக அவர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒன்னாசியாத்துங்கிற சூறாவுல கண்ணகும் ஏன இறவன ஆலம் எல்பது இல்ல அசியத்தன் ஒரு மாலை ஒரு காலை, ஒரு மாலை நேரமோ ஒரு காலை நேரமோ இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் என்று சொல்வார்கள் என்று 79:46 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி கமலபிஸ்தும் பிள்ளை அருதசினி பல வருஷங்கள் பூமியில வாழ்ந்திருப்பீர்களா என்று அவர்கள் பேசிக் கொள்ளும் பொழுது காவல் அபிசனா யோவன பாலயமின் ஒரு நாள் 6 நாளுக்கு பல மாதிரி பேச்சு நடக்கும். 1000 கோடி பேர் அங்க கூடி நின்று கொண்டு 6 நாளுக்கு பேசிக்கிறாங்க. எப்படி பேசுவான்னு கேட்டா அந்த நிச்சய நாளுடைய கொடூரத்தை பார்த்துவிட்டு நம்ம உலகத்தில் வாழ்ந்தது கம்மி என்று நினைக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலை இருக்கும். இதுதான் அந்த விசாரணை மன்றத்தினுடைய கொடூரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் விசாரிக்க போறான். விசாரிக்கும் பொழுது எப்படி விசாரணை நடக்கும்? விசாரிச்ச உடனே எப்படி நடக்குமான்னு கேட்டா நம்ம நினைச்சிட்டு அல்லாட்ட மறுத்துடலாம், வக்கீல வச்சு தப்பிச்சுக்கலாம், ஏமாத்தி விடலாம் அப்படிலாம் நினைக்கிறோமா இல்லையா? அங்க எப்படி விசாரணை நல்லா வழங்கணும். நீங்க தர்காவுக்கு போறவன் கபரம் வழங்குறவங்க என்ன நினைக்கிறான்? அவுளியா வக்கீல வழங்கலாம். அங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வக்கீல அவுளியாக்கெல்லாம் வேலை இருக்கான்னு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. மறுமை நாள் எப்படி இருக்குன்னு கேட்டா 4:42 சொல்லி காட்டுறான். யோமையின் எவத்துள்ளவீன கபரோ அசவுர் ரசூல் லவ்து சவ்வாபிஹிமுல் அர்லு வலா யக்துமூன அல்லாஹ ஹதீஸா. அந்த நாளையில நிராகரிப்பவர்களும் ரசூலுக்கு மாற்றம் செய்தவர்களும் நிராகரிப்பவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதருக்கு மாற்றம் செய்தவர்களும் நினைப்பார்கள் லவ்து சவ்வாபிஹிமுல் அர்லு, இந்த பூமி நம்மளை அப்படி விழுங்கிவிடக் கூடாதா என்று நினைப்பார்கள். அது பூமியில இருக்க இன்னும் கண்டாகும். மனுஷன் எங்க ஏற்படும்? மனுஷன் பூமியில் ஏற்படுறதுனாலதான் இந்த பூமியை நம்மளை மறுபடியும் விழுங்கிவிடக் கூடாதா என்று நினைப்பார்கள். வலா யக்துமூன அல்லாஹ ஹதீஸா, ஒரு செய்தியையும் அல்லாஹ்விடத்தில் மறைக்க மாட்டார்கள். அங்க என்ன வரும்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். இவ்வளவு வாழநீரா சொல்லிடுவார். பார்க்கும்போது 164 கொடுத்துருவாங்க. எல்லாருமே எல்லாம் என்ன செய்யறது? அவங்களாவே நான் அதை செஞ்சா அங்க உணர்ந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவார். இவனு இருக்காது, அல்லாஹ் பக்கம் ரெக்கார்டு வச்சிருக்கிறான், மலக்கு வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறாரு. இது போல இவனும் தானாக வாலண்டியராக சொல்ல ஆரம்பித்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம சாட்சிடுவோம், இன்னொரு நாள் சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ் என்னுடைய குற்றத்தை நிரூபிக்கணும், யாரையும் கூப்பிட வேண்டாம், நானே எழுதி சொல்லிவிடுறேன், நான் நானே சொல்லிடுறேன் என்று ஒவ்வொருவரும் தமக்கு எதிராக தாமே சாட்சி செய்து கொள்வார்கள் என்று 6:130 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து 100 24 சூரா 24 வசனம். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்த காரியங்களை பற்றி அவர்களுடைய நாவுகள் சாட்சி சொல்லும். நம்ம நாவு அல்லாஹ்ட்ட சொல்லும், யா அல்லாஹ் நான் என்னென்னலாம் பண்ணினேன் என்று சொல்லும். நாவு மட்டும்தானே சொல்லும். வ ஐதீஹிம் அவர்களுடைய கைகளும் சாட்சி சொல்லும். வ அர்ஜுலுஹும் கால்களும் சாட்சி சொல்லும். அல்லாஹ் சொல்றான். அந்த நாளையில விசாரணை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இவர் ஆனர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு ஆனவங்க கிடையாது. எல்லாம் எந்திரிச்சுக்கிட்டு நம்ம வாய் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கும், கை ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கும், கால் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கும். கை எப்படி பேசும், கால் எப்படி பேசும் எல்லாம் பேசக்கூடாது. நாக்க பேச வச்ச ரப்புல் ஆலமீனுக்கு கையை பேச வைக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்ல. மனுஷன் பேச வைக்கிறான் பிளாஸ்டிக்க பேப்பர் கார்டுக்கு பேர்ல அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சு திரும்பி போட்டு விடுறான். இதுல அல்லாஹ் அப்படி ரெக்கார்ட் பண்ணிடுவான். அப்படி இதுல மெசேஜ் எழுதிட்டு இருக்கும். மனிதன் தயாரிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு முடியாதா பேச வச்சுவான். அது சொல்லி காட்டுகிறான். யாசீன்ல 36வது சூரா யாசீன்ல 65வது வசனத்துல எல்லாம் சொல்றான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு சீல் வச்சிருவோம். இஷ்டத்துக்கு பேச இயலாது, வாய்க்கு சீல். ஒத்துக்கல்லிமுன ஐதீஹிம், கைகள் பேசும். ஒத்தசகல் அர்ஜுலுஹும், கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்ததை பற்றி அவர்களே பேசிவிடுவார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு உரையாடல் சொல்லி காட்டான். நமக்குள்ளேயே நமக்கு நாமே சண்டை போட்டுக்கிறோம். நாமே நம்மோட சண்டை. எப்படி சண்டை நடக்குமா? 41:20 இருந்து 22 வரைக்கும் எல்லாம் சொல்லலாம். ஹத்தா இலாமா ஜாவூகா, அனைவரும் நின்றவுடன் எல்லாம் நின்றவுடனே ஷஹித அலைஹிம் சம்உஹும், அவர்களுடைய காது அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அபுசாருஹும், அவர்களுடைய பார்வை அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததை சாட்சி சொல்லும். சொன்ன உடனே காலூலி ஜுலூதிஹிம், தோளை பார்த்து கேட்பாங்க. அவன் தோளை பார்த்து என்ன கேட்பானா? லிம ஷஹித்தும் அலைனா, ஏன்பா எனக்கு எதிராக நீ சாட்சி சொன்ன? என்கிட்ட இருந்துக்கிட்டு என் தோல் தானே நீ எப்படி எனக்கு எதிராக சாட்சி சொல்ற என்று அவன் கேட்பான்.
அதற்கு காலு அந்த தோல் எல்லாம் பேசுமா, தோல் பேசும். அந்த கனல்லா உள்ளது அந்த குள்ள செய்யும். ஒவ்வொரு பொருளையும் எவன் பேச வைத்திருக்கிறானோ அவன் பேச வைத்திருக்கிறான். நீங்களை அவன் தான் பேச வைத்தான், நாங்களா பேசணும். அவன் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கானோ இதுல. நம்ம மனிதன் ஒரு சின்ன ஒரு ஜிப்ல ஒரு இதுல ஒரு ஐசில எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறான். ஒரே ஒரு சின்ன ஒரு ஐசிக்குள்ள எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் இயங்குது. 3 வருஷத்துக்கு கூட போட்டீங்கன்னா கரெக்டா டைம் ஆட்டுது, ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப மனுஷனுக்கு ஒரு சின்ன ஒரு ஐசில மட்டும் பண்ண முடிஞ்சுன்னா அல்லாக்கு பண்ணல எந்த சிலையில் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறானோ அது எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஆக இது எல்லாம் இந்த ப்ரோக்ராமா எடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வச்சிருப்பான் அல்ல. அப்ப அந்த மாதிரி எப்படி பேசினாலும் கேட்கக்கூடாது. இந்த காலத்துல கேட்கக்கூடாது, அந்த காலத்துல கேட்டுக்கலாம். இந்த அறிவியல் வளராத காலத்துல வேண்டா அது எப்படி தோல் பேசும் நூல் பேசும் கேட்கலாம். இப்ப பேசுதா பாக்குறமா, டேப்ரி கார்டுல உள்ள பேசலையா, வீடியோ கேசல உள்ள பேசலையா, சீடிங்கிற மாதிரி என்ன பேசலையா, அதுல பேசுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு கலக்கணா இருக்குது. ஒரு சீடிக்குள்ள உனக்கு பேச ரெக்கார்ட் பண்ண தெரியும்னா இந்த தோலுக்குள்ள எல்லாருக்கும் ரெக்கார்ட் பண்ண தெரியாதா? மனுஷன் கொடுத்த அறிவை கொண்டு ஒரு பல்லாயிரம் கோடியில் ஒரு பதவி கூட இருக்காது. அந்த அறிவை வச்சுட்டு உனக்கு கண்டுபிடிக்க எழுதல. அதனால அந்த மனுஷன் கூடாது தோலை எப்படி பேசும் அது நினைக்கக்கூடாது. மனுஷனே நீங்க அந்த அந்த இதில் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப சொல்லுவாங்களா அந்த கனல்லா உள்ளது அந்த குள்ள செய்யும். ஒவ்வொரு பொருளையும் பேச வைத்த இறைவன் உங்களை பேச வைத்து விட்டார் என்று நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று எல்லாம் சொல்லி கேட்பான். அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு கேட்டா என்னன்னு கூப்பிட்டு கேட்க வேண்டியதான். கேட்கணும் மறுபடியும் நம்ம வாடி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஒரு அட்டிக்கு மருந்து போலீஸ்ல விடுற மாதிரி எல்லாத்தையும் உழைய ஆரம்பிச்சிடும். அம்புட்டை நம்ம செஞ்சு அக்கிரமத்தை அப்படிப்பட்ட நிலையை நம்ம சந்திச்சுதான் ஆகும். போய் எப்படி நடக்கணும்? நம்ம என்னத்தான் தப்பு பண்ணிட்டாலும் அங்க போய் நம்ம அல்லாவுக்கு முன்னாடி நாமளே ஒத்துக்கிறாதான் நீங்க போற அது விஷயம். நாமளே ஒத்துக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்தை நல்லவனா வேஷம் போட்டோம், எவ்வளவு நல்லவன் நம்ம நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் முட்டாங்க. அவங்களுக்கு மத்தியில் நம்ம மானத்தை விட்டு சொல்லணும். நான் அந்த வேஷம் போட்டேன், நான் அதை பண்ண, நான் இதை பண்ண, நான் கலப்படம் பண்ண, இத்தனை செத்தாங்க நான் தான் காரணம் என்றெல்லாம் நம்ம வாயினால நம்மளே சொல்ல ஆரம்பிப்போம் போது நம்ம வாழ்க்கையை திருத்திக்கணும். அல்லாவுக்கு முன்னாடி போய் நின்று நம்ம நாசமாக்கிற கூடாது என்பது கவனமா இருக்கணும். இது ஒரு பக்கம் ஆச்சா பேச செஞ்சுக்கிட்டு அல்ல புஸ்தகம் வேற கொடுக்கணும். எத்தனை விக்காரம் உண்டாக்குறாங்க. தண்டிக்கிறதுக்கு சுபான் இறைவன் மாதிரி உட்கார வச்சு நிற்கிறான். அவனு கிடையாது, சும்மா அனுமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு கோரை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இல்லையா அப்பனால என்ன பண்ணுவா எல்லாம் இருக்காரு. என்ன இருக்காரு அவங்கிட்ட தோலை விட்டு பேச விட்டு ஒரு இருக்காரு, காலை பேச விட்டு ஒரு இருக்காரு, கண்ணை பேச விட்டு ஒரு இருக்காரு, நாட்டை பேச விட்டு ஒரு இருக்காரு, கை வாழை எல்லாத்தையும் பேச விட்டு ஒரு இருக்காரு. அது பத்தாதுன்னு சொல்லி இந்தாடா குடுறான்னு சொல்லி புத்தாது கொடுப்பான்ல, அதுல பேப்பர் வேற கொடுப்பான்ல, அதுல எல்லாம் இருக்கும். ஆகிய அந்த வரைக்கும் அம்பிட்டு இருக்கும். எல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்க. குண்டு செய்யும் பாலூகு விசுபுர், அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் ஏடுகளில் இருக்கின்றன, ரெக்கார்டில் இருக்கின்றன. குண்டு சகியின் கதியின் முஸ்தத்தர், ஒவ்வொரு சின்னதும் பெரியதும் வரையப்பட்டிருக்கிறது. நீ செஞ்சிருக்கிற ஒவ்வொரு காரியமும் சின்னதானாலும் பெரியதானாலும் வரையப்பட்ட ஏடு என்று இருக்குது அப்படின்னு எங்கிட்ட இருக்குன்னு எல்லாம் சொல்றான். கொடுக்கிறது ரெண்டாவது வரும். ஆளா கிதாபுனா வேடா இதை என்கிட்ட பேப்பர் இருக்கு பாரு எல்லாம் சொல்லுவான். ஆளா கிதாபுனா இல்லடா நம்ம கிதாபு பாத்துக்க. அது என்ன செய்யும்? எம்திக்கு அலைக்குண்டு ஹக்கி, இது சத்தியத்தை உங்களிடத்தில் பேச போகிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டு இன்னா குன்னா நஸ்தல்சிகு மாக்கும் தாமலும் சுப்ஹானல்லாஹ் எப்படி சொல்றான்னா, நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீங்களோ அது விருதுன்னு சொல்லல, அது அப்படியே பதிவு செய்யவங்க ஜெராக்ஸ் எடுத்தவங்க. அதாவது போட்டோ வச்சிருக்காங்க. எருமனை எழுத்து நினைக்க கூடாது. சும்மா இவர் இத்தனை செஞ்சாருன்னு வாசனை இருக்காது, செஞ்ச படம் இருக்கணும். கஷ்டம் செய்யணும்னா படம் பிடித்து வைத்திருக்கிறோம் எல்லாம் சொல்லி காட்டான். நம்ம அல்லாஹ்வுடைய கிதாபுல என்ன இருக்குன்னு செய்யக்கூடாது, எழுத்துமான இருக்குன்னு செய்யக்கூடாது. எழுத்துமான மட்டும் இல்ல, நீங்க அப்படி பரவாண்டியில அந்த காட்சி எப்படி வருவாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கிதாபுல என்ன இருக்கு, அந்த காட்சி அப்படியாரும் நீ கலப்படம் பண்ணல அது வராதுல படமா வரும். நம்ம இப்படி கலக்கிறது, கடையை வாங்குறது, விற்கிறது, அவர்களுக்கு வாங்கி சாப்பிடுறதும் எல்லாம் என்ன செய்யும் படமா வரும். அல்ல சுப்ஹானல்லாஹ் இன்னா குன்னா நஸ்தல்சிகு மாக்கும் தாமலும், நீங்கள் செய்து கொண்டிருந்ததை எல்லாம் நாங்கள் அப்படியே பிரதி எடுத்துக் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட புஸ்தகமாக்குறது வெறும் எழுத்துக்களை கொண்ட வீடியோவெல்லாம் கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். இப்படியும் செய்ய முடியும். மனிதனுடைய இயக்கங்களை அப்படியே பதிவு செய்ய, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படியே என்ன காரியத்தை நீ நிகழ்த்துகிறாயோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இது 45, 29 ஒவ்வொரு காரியமும் பதிவு செஞ்சிருக்குங்கிற 54, 53, 23, 62 எல்லாம் சொல்றான்.
வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக், உண்மையை பேசக்கூடிய ஒரு புஸ்தகம் நம்மிடத்தில் இருக்கிறது. வஹும் லா யுலமூன், அவர்கள் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அதுக்காக கூட குறலாம் பண்ண மாட்டாங்க. நீ செஞ்சதெல்லாம் வரும், நீ செஞ்சதே தண்டிக்கிற அளவுக்கு போதுமான பறக்கத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி குல்ல இன்சானின் 17-13 குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பதிவு சீட்டை நம்ம என்ன இருக்கிற புஸ்தகம் புஸ்தகமா 63 வருஷம் வாழ்க்கை எழுதுறதுக்கு எத்தனை பேப்பர், எத்தனை புயர் வேணும், எவ்வளவு பெரியது, எப்படி எத்தாது புத்தகத்தை தருவானா, உனக்கு தூக்கத்தான் முடியுமாண்ட. நீங்க 63 வருஷம் செஞ்சதே வருஷம் எழுதிட்டே இருந்தா ஒவ்வொன்றையும் உட்கார்ந்தது, ஆடினது, அசைஞ்சது என்னத்தெல்லாம் எழுதப்படும். பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி மட்டும் எழுதப்படாது, இதெல்லாம் எழுதப்படும். இது எழுதப்படும், இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கண் அடிச்சு அதுவும் எழுதப்படும், இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கிட்டு இருந்தோம்னா நீ எழுதப்படும், எல்லாம் எழுதப்படும். இப்படி ஒவ்வொன்றும் உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடை, உங்களுடைய அசைவு எல்லாம் எழுதுனா நீங்க செஞ்சதை உங்களுக்கு சுமக்க இயலுமா? 65 வயசு வரைக்கும் உள்ள தாண்ட கொண்டா அது அந்த கோயம்புத்தூர் குற்றப்பத்திரிகைன்னு போட்டாங்க. ஒரே ஒரு சம்பவம் குண்டு வெடிச்சது 50 கிலோ. இந்த குண்டு வெடிச்சதுக்கு கொடுத்த குற்றப்பத்திரிகை எவ்வளவு? 50 கிலோ ஒரு ஆளுக்குங்க. இந்த குண்டு வெடிச்சிருந்தா இருக்காரு அப்படின்னு சொல்லி 50 கிலோ கொடுக்குறாங்க ஒரு சம்பவத்துக்குன்னா 63 வருஷத்துக்கு கொடுத்தா என்ன ஒரு தூக்க முடியுமா? அப்படி புத்தகம் நினைக்காதீங்க. புத்தகம் என்ன தெரியுமா? இங்க பெரிய சயின்டிபிக்கா எல்லாம் சொல்றான். ஒவ்வொரு மனிதனுடைய புஸ்தகத்தையும் அவன் கழுத்திலே நாம் மாட்டி வைத்திருக்கிறோம். கழுத்துக்குள்ள ஒரு சிப் பண்ணி வச்சிருக்கான், ஒரு ஐஸ் வச்சிருக்கான். புஸ்தகம்னா என்ன? இப்ப சிடி வருது 1500 கித்தாபு அந்த சிடிக்குள்ள இருக்கா புஸ்தகம். புஸ்தகம்னா பேப்பர் நினைக்கிற கூடாது. இப்ப கித்தாபுல வந்துருச்சு, இப்ப கம்ப்யூட்டர்ல வந்துருச்சா? அதான் அல்லாத வந்திருக்கானா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது கழுத்திலேயே 17-13 எடுத்து பாருங்க. கழுத்துல போய் வச்சு கழுத்துல ஒன்று தொங்கல உங்களுக்கு தெரியல. அப்ப என்ன விளங்குது? ஒரு செல்லு, சின்ன செல்லு, கண்ணுக்கு ஒரு செல்லு வச்சிருப்பாங்க. அதான் ஐஸ். அது உள்ள எல்லா இருக்காடாகிட்டு இருக்கும், படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்மள அங்கேருந்து கமாண்டுக்கு போறது, அந்த இடத்துல கமாண்டு போற இடம், மூளையிலிருந்து கட்டளைகள் பிறப்பிச்சு போற இடம் எது? இந்த கழுத்துல உள்ள நரம்பு தான். அது கிட்ட வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டான்ல, அங்கிருந்து ப்ரோக்ராம் போகும்போது இங்க ஒரு கோயில் தான் போகும். இப்ப நம்ம வந்து டெலிபோன் பேசுறோம்ல, ஒரு முக்கியமான ஒத்துக்கை வச்சாங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்போம், அவன் டிபார்ட்மெண்ட் என்ன செய்வாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. கழுத்துல மாட்டி வச்சிருக்கிறோம்ப்பா. ஒரு குறிஞ்சிலகு யோமுல் கியாமத்து கிதாபன் யல்காஹு மன்சூரா, கியாமத்து நாள்ல புத்தகமாக விரிச்சு காட்டுவோம். இப்ப விரிக்காம வச்சிருக்கிறோம், விரிச்சு காட்டுவோம்னு இருக்கிறோம். கியாமத்து நாள்ல அதை புத்தகமாக விரித்து காட்டுவோம் என்று சொல்றான். இது 17-13 17-14 சொல்றான். விரிச்சு காட்டி இருக்கிற கிதாபத்தை இந்தாடா புத்தகத்தை படுற, உனக்குள்ள புரோகிராம் பண்ண புத்தகம் இது, வேற எவ்வளவு உண்டாக்கல, உன்ட்ட எடுத்து அப்படி படி. கபாபி நப்சிக்கல் யோம அழைக்க ஹசீபா, உன்னைய பத்தி நீயே கணக்கு போடுற, உனக்கு என்ன தரலாம்னு சொல்லு. நீ மார்க் போடுங்களான்ல, இந்த அருக்கு நீ செஞ்ச அக்கிரமம், இதுக்கு என்ன மார்க் போடலாம்னு சொல்லு. ஒரு மார்க் போடல, அந்த மாதிரி புத்தகத்துக்கு வீசிடுவான்ல மூஞ்சில, அந்த மாதிரி தூக்கி தருவாங்க. 17-14 சொல்லி காட்டுறான். அது எப்படி இருக்குங்கிறத புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணுவோம் அது எல்லாம் சொல்றான். புத்தகத்தை கையில வாங்கி வச்சுக்கணும் சொல்லுவோமா? ஒளியல் கிதாபை புத்தகத்தை கொடுக்கப்படும். முஜிரிமீன முஸ்லிமீன முன்மாதிரி, பாவங்களை புரிந்தவர்கள் அதுல உள்ள பார்த்துட்டு நடுநடுங்குவார்கள். அவனே மறந்து போயிருப்பான், பாரும்போது மறந்துருப்பான். செஞ்சிருக்கமே இவ்வளவு பெருசு பண்ணிருக்கமே அப்படின்னு அப்பதான் யாரும் வருமா சொல்லுவானா? எப்போதுன யார் வயலத்தனா உங்களுக்கு பெரிய கேடு வந்து விட்டது. மாளிகாதல் கிதாபு, இது என்ன ஒரு புஸ்தகம் இது? லாயு ராஜு சதீரத்தன் ஒரு கபீரத்தன், ஒரு சின்னதையும் விடல, ஒரு பெருசையும் விட மாட்டேங்குது. என்ன புஸ்தகம் இது? ஒரு சின்னதை விட மாட்டேங்குது, பெருசை விட மாட்டேங்கிறானா? இல்ல அகசாக அதை வரையறுக்காமல் விடவில்லை என்று அவன் புலம்ப ஆரம்பிப்பான். அவர்கள் செய்ததைத்தான் முன்னே காண்பார்கள், அதுக்காக இல்லாத இருக்காது, செஞ்சதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த கிதாபுகள் புஸ்தகங்களை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? ரெக்கார்ட் பண்ணி நமக்கு தரப்போறான். அந்த புஸ்தகம் கொடுக்கும் போது கூட அந்த பேப்பரை வாங்கும் போதே நம்ம ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். எப்படி தெரியும்? படிச்சு பார்க்க வேண்டியது இல்லை. அது பெரிய புஸ்தகமா சின்ன புஸ்தகமா இருந்தாலும் நம்ம வளர்வுடைய நீட்டி எல்லாம் கண்டாண்டா காசு, எருவு நீட்டாடு சொல்லி தந்தாண்டா அப்பவே கண்டுபிடிச்சிடலாமா? அது நாளைக்கு பாப்பா எப்படி எல்லாம் தருவான், அந்த மனசர்ல வந்து கிதாபு எப்படி இருக்கும், நம்ம நன்மை தீமைகள் எப்படி இடைபெறப்படும் என்பதெல்லாம்